ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் பாண்டி டைரிஸ். இன்றைக்கி நம்ம வெஜ் புலாவ் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் வாங்க. ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸை 4 டைம்ஸ் வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். 50 கிராம் பட்டாணி ஊற வச்சுருக்கேன். 2 வெங்காயம் நீட்டாக மெலிசாக கட் பண்ணி வச்சுங்க. ஒரு கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 பீன்ஸ் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன். தேங்காய் ஒரு 1/4 மூடி எடுத்து நல்லா அரைச்சி ஒரு டம்ளர் பால் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம தாளிங்க நெய் போட்டுங்க. 1 ஸ்பூன் ஆயில் போட்டுங்க. ஆயில் போட்டு காஞ்சதுக்கப்புறமா 2 துண்டு பட்டை, 2 லவங்கம், 1 ஏலக்காய், ஒரு 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு பொரிய விடுங்க. பொரிய விட்டதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவையும் ஆனியனையும் இதில் ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்குங்க. வதக்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா கேரட் பீன்ஸ் போட்டு வதக்கணும். நம்ம பட்டாணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு தேங்காய் பால் 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். 1 டம்ளர் தேங்காய் பாலும் ரைஸ்க்கு 1 டம்ளர் தேங்காய் பால் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடணும். கொஞ்சம் புதினா போட்டுருங்க. கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுடணும். போட்டுட்டு இப்போ லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணிடணும் அரிசியை. ஆட் பண்ணிவிட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு விசில் வந்தோடனே எடுத்திங்கன்னா சுவையான புலாவ் ரெடி. எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் மிக்க நன்றி.